முரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் முரசு டிவியின் சினி அப்டேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் என்று உங்கள் அன்பின் விஜய் துஷா. சென்னை தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் விஷால். செல்லமே திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் சண்டகோழி, தாமிரபரணி என பல அதிரடி ஹிட் படங்களையும் கொடுத்து டாப் நடிகர்களில் ஒருவராகவும் உள்ளார். நடிகர் சங்க பொதுச் செயலாளராகவும் இருக்கும் விஷால் படு ஆக்டிவாகவும் கூட இயங்கக்கூடிய ஒருவரும் கூட. நடிகர் விஷாலோட நடிப்புல வருகின்ற 12ஆம் தேதி மதகஜராஜா திரைப்படம் நாங்களும் போட்டிக்கு வரலாமான்னு சொல்லி ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில சென்னையில ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியும் கூட நடைபெற்று வருது. இதுல நடிகர் விஷால், டைரக்டர் சுந்தர் சி உள்ளிட்டோரும் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளரான டிடியும் தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில நடிகர் விஷால் பேசி இருக்கிற போது விஷாலிடம் பல்வேறு கேள்விகளையுமே கேட்டிருக்கிறாங்க டிடி. பேசி கொண்டிருக்கும் போதே நடிகர் விஷாலோட கைகள் பயங்கரமா நடுங்கி இருக்குது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமா வைரலாகியும் கூட வருது. ஆக்ஷன் ஹீரோவா பட்டைய கிளப்பிட்டு இருந்த விஷால இப்படி பார்க்க ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை விட்டு வருத்தம் அடைஞ்சும் வராங்க. அதே போல நடிகர் விஷால் தன்னோட உடல்நிலையிலையுமே கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனையும் கூட வழங்கி வராங்க. விஷாலுக்கு கை நடுக்கம் மட்டுமின்றி குரலுமே நடுக்கத்தோடு தான் இருக்குதுன்னு சொல்லி சில நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களையுமே பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில அவருக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கிறதாவும் பட ப்ரமோஷனுக்காக காய்ச்சலோட வந்ததால தான் அவரோட கைகள் நடுக்கமாகவும் குரல்ல பதட்டம் இருந்ததாகவுமே தயாரிப்பாளர் தரப்புல கூறப்பட்டிருக்குது. முன்னதான் நிகழ்ச்சியில பேசின விஷால் கூறும்போது, ஜெமினி பட தயாரிப்பு நிறுவனம் மீண்டும் முழுமையா தயாரிப்பு பணிக்கு வர வேண்டும். இந்த ஆண்டுல சிறந்த நடிகருக்கான விருது எனக்கு கிடைக்காம போலாம், ஆனா சிறந்த பாடகருக்கான விருது கன்ஃபார்ம் கிடைக்கும். படப்பிடிப்பு சமயத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் நினைவு கூற விரும்புறேன். விஜய் ஆண்டனி சார் என்னட்ட எனக்கு ஒரு பாடகர் தேவைப்படுறாரு, அவர் இனிமே பாடவே கூடாது, அப்படி ஒரு பாடகரா இருக்கணும், அது நீங்க தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். விஷால் இந்த நிகழ்ச்சியில பேசுற இந்த வீடியோ ரொம்பவே வைரலாகியும் கூட வருது. மதகஜராஜா திரைப்படத்துல விஷால் நடிச்சிருக்கிற இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, சந்தானம் உள்ளிட்டவர்களும் கூட நடிச்சிருக்கிறாங்களாம். கடந்த 2012ஆம் ஆண்டுலேயே படப்பிடிப்பும் நடைபெற்றதாம். 2013ஆம் ஆண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆனா திட்டமிட்டபடி இந்த படம் ரிலீஸ் ஆகவில்லையா. இந்த நிலையிலே தான் மிகவும் நீண்டமான ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழிச்சு வர இந்த படம் பொங்கல் ரேஸ்ல களமிறங்குறதாகும் ரசிகர்கள் மத்தியில சற்று ஆர்வத்தை தூண்டி இருக்குதுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்கள்ல பலருமே விஷாலோட உடல்நிலை குறித்து பேசிட்டு வராங்க. இந்த விஷயங்கள் தற்போது பரபரப்பான முறையிலையுமே பேசப்பட்டு வருது. இவ்வாறான ஒரு பேச்சுகளுக்கு மத்தியில நேற்றைய தினம் அப்போலோ மருத்துவமனையில விஷாலோட உடல்நிலை குறித்த அறிக்கை ஒன்றும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல விஷால் வைரஸ் ஃபீவரால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு முறையா ஓய்வெடுக்க அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த விடயம் பல ரசிகர்களையுமே கவலையில ஆழ்த்தின பிறகு இது குறித்து வலைபேச்சு அந்தன தன்னுடைய கருத்தையும் கூட முன் வச்சிருக்கிறாரு. இத்தனை நாட்களாக கம்பீரமாக பார்த்த விஷாலா இது இப்படி என்று சொல்லும் அளவிற்கு விஷால் அமர்ந்திருந்த விதம், அதனை பார்த்து வீடியோவை பார்த்து பலருமே விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லியும் கேட்டு வராங்க. விஷால் கடுமையான மலேரியா காய்ச்சலோட வந்திருக்கிறதாக டிடி சொல்லியிருந்தாலுமே இதற்கு மலேரியா காய்ச்சல் மட்டுமே காரணம் இல்லை. அண்மை காலமாகவே விஷாலோட உடல்நிலை மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் பலருமே அமைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டா இயக்குனர் பாலாதான். அவன் இவன் படத்துல மாறுகண்ணோட அந்த படத்துல விஷால் நடிச்சிருக்கிறாரு. இதற்காக விஷால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதா கூட சொல்லப்படுது. அந்த படத்துக்கு பிறகு விஷால் கடுமையான ஒற்றை தலைவலியோட அவதிப்பட்டும் வந்திருக்கிறாராம். இந்த வலியை மறக்கிறதுக்காக தான் விஷால் அவர்கள் சில பழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டதாகவும் கூட சொல்லியிருக்கிறாரு. அதுதான் தற்போது விஷாலோட இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமா. விஷாலோட நெருங்கிய நண்பர்களான ரமணா மற்றும் நந்தா 2 பேருமே விஷாலை எளிதில் நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டிருந்ததால விஷால் எந்த ஒரு நல்ல முடிவுமே எடுக்க இல்லையா. மேலும் இவங்க 2 பேருமே சேர்ந்து விஷாலை வச்சு படம் கூட எடுத்திருக்கிறாங்களாம். அந்த படத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளால மனவேதனைக்கும் உள்ளாகி இருக்கிறாராம் விஷால். தயாரிப்பு நிறுவனம் இவரை வச்சு படம் எடுக்க வந்த போது அதுல கவனம் இல்லாம விஷால் செய்த சில தவறால இவரை வச்சு படம் எடுக்க எந்த தயாரிப்பு நிறுவனமே முன் வரவில்லையாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கத்துல தினம் பஞ்சாயத்து எல்லாமே நடக்கும்தான். அங்க ஏற்படுற மன உளைச்சல், டென்ஷன் போன்றவை ஒரு காரணம் என்றால், துப்பறிவாளன் 2 படப்பிடிப்புல விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் ஏற்பட்ட சண்டை, அதுல ஏற்பட்ட நஷ்டம் போன்றன விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வரதுக்காக
வாழ்க்கைக்காக எப்படி நிம்மதியா இருக்கலாம்ன்றதுக்காகவும் விஷால் செய்த சில விஷயம்தான் அவரை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்குதான். மார்க் ஆண்டனியோட படப்பிடிப்பின் போது ஹோட்டல் அறையில கதவை மூடிக்கொண்டு படுத்திருந்த விஷால் 2 நாளாவே எழுந்திருக்கலையா. பிறகு கதவை உடைச்சு பார்த்த போதுதான் தூங்கி கொண்டிருக்கிறாருன்னே தெரிய வந்துதான். எல்லாத்துக்குமே வலிதான் காரணம். எப்படி கம்பீரமா இருந்த ஒரு நடிகன் இப்படி ஆகிட்டார் என்று சொல்லி நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்தணன் அந்த வீடியோல பேசியிருக்கிறாரு. இப்ப இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருது. அதை தொடர்ந்து இந்த விஷால் யாரு, அவர் எப்படி திரையுலகுக்குள்ள வந்தார் என்று சொல்லியும் பார்த்துட்டு வரலாம். விஷால் கிருஷ்ணா இந்திய தமிழ் திரையுலக நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர்களோட சங்க தலைவர், நடிகர் சங்க உறுப்பினர் என்று சொல்லி அனைத்து திரையுலகம் சார்ந்த அமைப்புகளையுமே முக்கிய தமிழக அரசியலையும் கூட முக்கிய பங்கு வகித்து வந்திருக்கிறாரு. இவரோட பிறப்பை பார்த்தோம்னா முன்னணி தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளரான ஜி.கே. ரெட்டி என்பவரோட மகன் தான் விஷால். இவர் பிறப்பால தெலுங்கரா இருந்தாலுமே தமிழ் திரைப்படங்கள் மூலமா தான் பிரபலமாகி இருக்கிறாரு. இவருக்கு விக்ரம் கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு தமையனும் ஐஸ்வர்யா எனும் ஒரு தங்கையும் கூட இருக்கிறாங்க. இவரோட திரையுலக தொடக்கம் விஷால் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சதுமே தென்னிந்திய திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு இவரோட குடும்பத்தினரோட ஆலோசனை பேர்ல நடிகர் அர்ஜுனிடம் வேதம், ஏழுமலை போன்ற திரைப்படங்களையும் கூட உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்கிறாரு. விஷால் நடிகர் அர்ஜுனிடம் உதவி இயக்குனரா பணியாற்றும் பொழுது செல்லம்மை திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட அவருக்கு கிடைச்சிருந்தது. பிறகு இவர் செல்லம்மை திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக கூத்துப்பட்டறையில சேர்ந்து நடிப்பையும் கூட கற்றிருக்கிறாரு. அதுக்கு பிறகு செல்லம்மை திரைப்படத்துல கதாநாயகனா கூட அறிமுகமாக்கி இருக்கிறாரு. செல்லம்மை திரைப்படத்துக்கு பிறகு இவருக்கு சண்டைக்கோழி, திமிரு ஆகிய திரைப்படங்களுமே நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இத்திரைப்படங்களோட வெற்றிக்கு பின்னர் இவர் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக கூட பிரபலமாகி இருந்தாரு. இவர் திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்கி முதல் 3 படங்கள்லயே ரசிகர்களோட ஆதரவையும் கூட பெற்றிருக்கிறாரு. பிறகு இவர் தமிழ்நாடு நடிகர் சங்கத்துல தயாரிப்பாளர் பதவிக்கு 2017ஆம் ஆண்டு போட்டியிட்டும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்ததா அதை தொடர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தோம்னா இவர் தமிழக முதல் ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்க போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிருக்கிறாரு. இதன் மூலம் ரஜினி, கமல் என்று சொல்லி முன்னணி நடிகர்களோட அரசியல்களுக்கு வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில இவர் திடீரென அரசியலுக்கு வருகை தந்து ஒரு தொகுதியில போட்டியிட்டது அனைவருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் காணப்பட்டது. அடுத்தது இவருடைய தொலைக்காட்சி அறிமுகம். இவர் 2018ஆம் ஆண்டுல சன் தொலைக்காட்சியில சன் நாம் ஒருவர் நிகழ்ச்சியில தொகுப்பாளராக கூட இருந்து வந்திருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை கூட தொகுத்தும் வழங்கி இருக்கிறாரு. இது போன்ற மீண்டும் ஒரு சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம முரசு டிவியோட இணைச்சிடுங்க.